அனைவருக்கும் வணக்கம். சாதாரணமாகவே ஸ்டேஜ் ஃபியர், இதில் கமல் சார்லாம் வேறு இருக்கார். ஸோ பேசும்போது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்னு பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் பாண்டியராஜன் சொன்ன மாதிரி கல்யாணராமன் படம் பார்க்கும்போது தமிழே சரியாக தெரியாது. அந்த டைமில் படம் பார்த்தப்போவே எப்படி ஒரு ஆள் 2 பல்லுலாம் வச்சு இப்படி டக்குன்னு கெட்டப் சேஞ்ச் பண்ணி வராருன்னு சொல்லி படம் பார்க்கும்போது அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சு காலேஜ் முடித்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமும் அவரு அதே பிரமிப்பு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது விஸ்வரூபம் வரைக்கும். ஸோ அதே மாதிரி அவரும் அந்த ஒரு பிரமிப்புலேயே இருக்கார், நம்ம பிரமிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் அவர்லாம் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது இன்னும் நிறைய நல்லா வளர்ந்து சாரை வச்சுலாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்டு எப்படியாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரசனை இப்போ தான் கிட்டத்தட்ட அவரோட எப்படின்னு தெரியல, அவரோட பேண்ட் ஷர்ட் மாதிரி அதே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. கூடி சீக்கிரமே அதே அளவுக்கு ஒரு பெரிய ஒரு படமாக பண்ணணுன்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்கப்புறம் வைரம் சார் ஐயா நான் எப்பயுமே நிறைய ஊர்கள் தமிழ் தெரியாத நாடு, தமிழ் தெரியாத தேசம் போகும்போதெல்லாம் ஊரை ரொம்ப மிஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த அவரோட பாட்டை கண்ணை மூடி கேட்கும்போது என்னோடய சொந்த மண்ணில், நான் பிறந்த மண்ணில் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை, தாய் நாட்டை, தாய் மண்ணை, தாய் மொழியை பிரிந்திருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லார் தமிழர்களுக்கும் அவர் தான் துணைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா நான் ரைட்டர் கலைமணி சார்கிட்ட அசிஸ்டன்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணப்போ கலைவாணர் கண்ணதாசன் அவர்கள் அப்போ வருவார். கலைமணி சாரோட நண்பர் அவர். ஸோ அந்த நேரத்தில் அவர் எனக்கு நல்ல பழக்கம். அப்போ இந்த படத்தோட ஹீரோவும் படத்தோட இணை தயாரிப்பு டாக்டரும் அவர்களும் அப்போ குழந்தைங்களாக இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே சின்ன வயசுலேயே அவங்க பழக்கம். அதனால் இது கிட்டத்தட்ட என்னோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். இந்த கம்பெனியும் என்னோட கம்பெனி மாதிரி தான். ஸோ அதனால் இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் யங்காகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த சின்சியாரிட்டிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா எங்கள் நிறுவனம் மூலமாக, எங்கேயும் இப்போ மூலமாக ஒரு பெரிய பாடல்கள் நிறைய ஹிட்டு கொடுத்தாரு, ஆல் சாங்ஸ் ஹிட்டு கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. இந்த படத்துலேயும் நான் இந்த சாங்கை இப்போது ஃபஸ்ட் டைம் கேட்கல, இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ ஆதவோட காரில் போகும்போது நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஸோ அந்த சாங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, வரிகள் ரொம்ப நல்லா இருக்குது. மதன் கார்கி சொன்ன மாதிரி தமிழுக்கு வார்கோதுமை கல்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல டீம் இது. டைரக்டர் துரை, நான் அடிக்கடி கேள்விப்படுவேன் ஷூட்டிங்கில் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவேன். அது அந்த படத்தோட அவுட்புட் பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆதவ் எனக்கு சின்ன வயசுலாம் தெரியும். அதாவது எப்படின்னா இது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் அது. கலைவாணன் கண்ணதாசன் அவர் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு கல்யாணராமன் படத்துலேருந்து. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் அவரோட பெரிய பெட்டை. இப்போ என்னென்னா ஆதவ் இந்த படம் நான் யுவனிவதி பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணார். என்னோடய முதல் படம் நேதானிக்கும் ரிலீஸ் அப்போ கூட நான் இதே சத்யன் தேட்டரில் ஃபஸ்ட் டே ஆதவ் என் கூட இருந்தான். அப்போது எப்படா இருக்குது படம்னு ஃபஸ்ட் ஹாஃபில் கேட்டபோது சுமாராக இருக்குண்ணா அப்படின்னா, அப்புறம் படம் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் எப்படா இருக்குண்ணா இப்போவும் சுமாராக தான் இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ரொம்ப எப்பவுமே ஓப்பனாக பேசக்கூடியவன். அவன் படத்தையும் அவன் கிரிட்டிக்காக பேசக்கூடியவன். இப்போ கூட எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கான். இன்ஃபேக்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. த ஹோல் டீம் கண்டிப்பாக ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் தெம். படம் நல்லா பெரிய வெற்றி அடையும். எங்கள் சார் வந்திருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் வாழ்த்து போகிறாரு தெரியும். அதோட பெரிய வாழ்த்து வேறு எதுவும் கிடையாது. தேங்க்ஸ். இந்த படத்தில் 2 சாங் விஷுவல் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே எப்போதுள்ள மாதிரி சத்யா சார் இந்த படத்துலையும் எல்லா சாங்கும் ஹிட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கவிரசரின் குடும்பத்தாரை வாழ்த்த வேண்டிய கடமை தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. அந்த அளவில் ஆதவ கண்ணதாசன் பெரிய வெற்றி பெற வேண்டும். அவர்
கலைவாணன் கண்ணதாசனின் பேர் சொல்லும் பிள்ளையாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். கண்ணதாசன் அவர்களோட குடும்பத்திலேருந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போதே பாடல்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து அப்போவே வந்துருச்சு. அது வந்து எல்லாம் அது பின்னாடி இருக்கிற கதையும் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நான் திருப்பி சொல்லலை. இந்த படத்தில் 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். முதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வார்கோதுமை கல்லோடு வா தோழனே என்னோடு ஊர் விட்டோடி காற்றை சுவாசிக்கலாம் அப்படின்ற பாட்டு. வழக்கமாக வந்து இது மாதிரி ஒரு வாரக்கடைசி பற்றின பாடு, ஒரு பார்ட்டி சாங்ஸ் போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு சஜஷன் சொன்னேன், இதில் வந்து நம்ம முழுக்க தமிழ் வார்த்தைகளோடு பண்ணலாம், பார்ட்டி தீமை வச்சுக்கிட்டேன்னு சொன்னப்போ இயக்குனர் துரை அவர்களும் சத்யா அவர்களும் முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாடல் வந்து மசாலா சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது வந்து ஒரு இந்த தலைமுறை கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் அவங்களோட லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட மொழியிலேயே அந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இயக்குனர் கேட்டார். அதே மாதிரி அந்த பாட்டு வந்திருக்கு. ரீபாக்கில் ஸ்கூலில் சுற்றுற நீமோ கூட்டம் மசாலா சிக்ஸ், ஃபேஸ்புக்கில் அச்சுன்னு தும்னா 1000 லைக்ஸ் மசாலா சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. ஹோம் ஒர்க் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுற மசாலா சிக்ஸ்னால் அவங்களோட கேரக்டர் அப்படியே அவங்க லைஃப் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு பாடல். 3வது பாடல் வந்து முதல் முறையாக ஒரு அந்தாதி முயற்சி பண்ணியிருக்கேன். நீ இன்றி கிடக்கும் இருக்கை அருகே நெஞ்சம் ஏனோ தவழுது, தவளை கிணறாய் சுருங்கும் உலகம் கொஞ்சம் மெதுவாய் சுழலுது, சுழலின் உள்ளே உறங்கும் மீனாய் வகுப்பில் நானும் இருக்கிறேன், இறுக்கி பிடிக்கும் உன் நினைவாலே உறக்கம் கலைந்தேன் நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு. ரொம்ப அழகான இசை. சத்யாவே பாடியிருக்காரு, ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. எங்கேயும் எப்போதும் படத்தில் வந்து அவரோட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கோவிந்தா கோவிந்தாக்கு முன்னாடி இருக்கிற டியூனு, உன் பேரே தெரியாதுன்ற பாட்டு, எல்லாமே இசை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி எல்லா பாடல்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு. கார்த்திக் நேதா வந்து ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருக்காரு இந்த படத்தில். அடிக்கடி முடி கலைவதில் அபகரித்தாள்ன்ற பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு வரிகள்லாம். நகம் கொண்ட ஒரு நிலவென நடந்து கொண்டாள்ன்ற வரிகளும். ஸோ நிறைய வரிகள் வந்து ரொம்ப அழகாக அவரை பற்றி சொல்லிச்சு நிறைய. அதே மாதிரி தாமரை மேமோட பாடல்களும் வந்து இரவினிலே பாடல் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க அந்த பாட்டு. இரவினிலே உனை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன்ட்டு ஒரு வரி வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். துளி துளியை விட்டு விட்டு தூக்கம் வந்துகிட்டு இருக்குன்றது வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரியான வரிகள்லாம் எழுதிட்டு இருக்கும். கண்ணதாசன் அவர்கள் வந்து எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காங்க, எத்தனையோ 1000 பாடல்கள். அப்பா வந்து ஒரு 7000 8000 பாடல்கள் எழுதியிருக்காங்க. வாலி அவர்கள் 10,000 பாடல்கள் எழுதியிருக்காங்க. இத்தனை பாடல்கள் அவங்கெல்லாம் எழுதுனதுக்கப்புறமும் கமல் அவர்கள் வந்து நான் வந்து அவரோட வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு நடிகராக வந்து நான் நேசிக்கிறேனோ விரும்புகிறேனோ அதே மாதிரி அவர் ஒரு பாடலாசிரியராகவும் நான் ரொம்ப பார்க்குறேன். ரொம்ப அவருடைய வரிகள்லாம் வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும். விருமாண்டி படத்தில் ஒரு வரிகள் எழுதியிருப்பார், காட்டு வழி காடைங்க கழுத்து மணி கேட்கையில் நமக்கது கோவில் மணி, ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போத்திக்கிற நமக்கது மூடு துணி அப்படின்னு சொல்லிட்டு வரிகள். அதே மாதிரி மன்மத நம்ப படத்துலையும் ஒரு வரி வரும், பால்வெடி பாயிலே சாய்ந்து நாம் கூடுவோம்ன்றது. பால்வெடி பாயிலேனா அழகாக வந்து ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இது மாதிரி இவங்க எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பாடல்கள் இவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க. இத்தனை பேர் எழுதுனதுக்கு அப்புறமும் எங்களை மாதிரியான புதிய தலைமுறை பாடலாசிரியர்களால் ஏதாவது புதுசாக பண்ண முடியுது அப்படின்றது வந்து அது எங்களுக்கான பெருமை கிடையாது, அது தமிழ் மொழிக்கான பெருமை. தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா துறைக்கு வரணும்னு, பாடல் துறைக்கு எழுத்து துறைக்கு வரணும்னு முடிவு பண்ணது கண்ணே கலைமான்ற திரைப்பாடல். அந்த பாடலை கேட்டுட்டு அப்போ காதலிச்சிருந்த நேரம் அந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு உணவாக இருந்தது எனக்கு. சரி, அதோட பாதிப்பில் சினிமாவுக்கு வரலாமோ அப்படின்னு எனக்கு சென்னை வந்த பிறகு எழுத்துன்னு ஒன்று இருக்குது, சினிமா பாடல் மட்டும் எப்படி என்ன யோசிக்கும் போது ரொம்ப கூர்மையாக இருந்தது ஒன்று வைரமுத்தையாவுடைய வரிகள், தமிழுக்கும் நிறம் உண்டு. அதை வந்து என்னோட கையில் வச்சுட்டு இருப்பேன். அப்போது அவர் மூலமாக வைரமுத்தையாவுடைய எழுத்து மூலமாக தான் எனக்கு இன்றைக்கு இருக்கிற அத்தனை இலக்கியங்களும் எனக்கு கிடைச்சது. அதன் பிறகு பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படித்தேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது எனக்கு இந்த இடம். கண்ணே கலைமானை பாடலில் நடித்த கமலையா இருக்காங்க, கண்ணதாசன் ஐயா. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி தோணுது. பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது ஒரு நன்றி மேடையை நான் எடுத்துக்கிட்டு இசையமைப்பாளர் சத்யா அவங்களுக்கு, இயக்குனர் துரை அண்ணா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய பயணத்தை நான் ரொம்ப சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கையும் கொடுக்குறேன். நன்றி. கமல் சார், வைரமுத்து சார், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம்.
எனக்கு ஷரண் வந்து நான் நடிகர் சங்கத்தில் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அங்கே வந்து ஷரண் வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து சேர்ந்தார். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பவ்யமாக கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இங்கே இருக்கார். பட் உண்மையிலே அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அண்ட் ரொம்ப ரொம்ப பவ்யமானவர். அண்ட் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். நான் என்னைக்காச்சும் வெளில கூப்பினா கூட ஒரு 1 வீக் ஷூட்டிங் கேப் இருந்துச்சுன்னா, இல்லை சோனு எனக்கு 1 வீக்கில் ஷூட்டிங் இருக்குது, நான் போய் ஆகணும்னு. இஸ் வெரி டெடிக்கேட்டட் இன் தட் வே. ஸோ சாங்ஸோட விஷுவல்ஸ் பார்த்தோம், ட்ரெய்லர்ஸ் பார்த்தோம், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஐ லைக் டு விஷ் தி என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்டுப்பேன். இங்கே நான் ஒரு ஆக்டராக பேசல, ஆதவ் அவரோட ஃப்ரெண்டாக பேசுகிறேன். என்னோடய முதல் படத்துக்கு எனக்கு எந்த அளவுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்து என்னை லான்ச் பண்ணிங்களோ, என்னை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்களோ, பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கிறேன். இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருக்கும் அதே அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல விதமாக ரீச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்னால கண்டிப்பாக ஐம் வெரி ஷுர் ஹில் டூ வெரி வெல். ஸோ அவர் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. அண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட் ஐம் ஆஸ்கிங் யூ திஸ். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். ஆதவ் எனக்கு வந்து கொஞ்சம் மாதமாக தான் பழக்கம். ஆனால் இந்த சில மாதங்களில் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராக வந்து மாறி இருக்காரு. அது காரணம் வந்து அவர் ரொம்ப ஜெனுவனான ஒரு பர்சன் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முன்னாடி கூட சார் சொன்னார். பட் அதே சமயத்தில் ஆதவ் பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. இந்த படத்துக்கு அப்புறம் ஆதவ் நிறைய கிசு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ் அந்த ஸ்மைலில் பார்த்து வந்து யாருமே இதாகிடாதீங்க. இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமாக ஒரு நாட்டியான ஒரு பர்சன் வந்து இருக்கிறான். பட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் ஒர்க் பார்த்தேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அடிக்கடி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார், இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அப்போயே வந்து அவரோட ஆர்வம் வந்து தெரிஞ்சுது. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வராரு, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கான் இந்த லெவல் வரைக்கும். அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அமையும் நான் நம்புகிறேன். அண்ட் படத்தோட விஷுவல் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆதவ் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் இப்போ ஆக்டர் மட்டும் டெபியூ இல்லாமல் இந்த வருஷம் சிசிஎல் வந்து கண்டிப்பாக டெபியூ பண்ணுவார். ரொம்ப நல்ல கிரிக்கெட் பிளேயர். அண்ட் லாஸ்ட் இயர் கூட எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணார். ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிட்டார் அடுத்த சிசிஎலுக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டராக கூட பார்ப்பீங்க. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஐபிஸ்லாம் இருக்கிற மேடையில் என்னையும் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி. ஏன்னா கமல் சார் இருக்கிற ஸ்டேஜில் நானும் இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொன்மாலை பொழுது ஆதவ் என்னோட மிக நெருங்கிய நண்பர். அவர் மூஞ்சி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான பையன் மாதிரி தெரியும். பட் ஹீஸ் ரொம்ப ஒரு ஹியூமரஸான ஒரு பையன். நிறைய நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு பையன். ஏன்னா நிறைய நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய படம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வெரி டேலண்டட் கை. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். திருப்பி ஒரு பெரிய நன்றி எனக்கு கூட்டு. தேங்க்ஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், டாக்டர் கமல்ஹாசன் சார், கவி பேரரசு வைரமுத்து சார், அப்புறம் எல்லா சிறப்பு நண்பர்களுக்குமே வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க, அனைவருக்கும் வணக்கம். பொன்மாலை பொழுது இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 2 பேருக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு இது பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ பேர் வந்து இங்கே வாழ்த்து வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் சத்யா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னு இருக்குது. ஏன்னா 5 பாட்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு பெருமைன்னா கமல் சார் இருக்க இண்டஸ்ட்ரியில் நானும் கலெடுத்து நானும் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போதுங்கிறது அதோட பெருமை வந்து எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸோட வேணும் சார். அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாம் தேவை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கமல் சார், வைரமுத்து சார், உங்களுக்கும் வணக்கம். படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த துரை சார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாட்டு கேட்டேன், பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிஎம்பி டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கமல் சாருக்கும் வைரமுத்து ஐயாவுக்கும் முருகதாஸ் சாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கம். எனக்கும் என்ன பேசுனே தெரியல. ஏன்னா தேட்டரில் எல்லோரையும் பிரமிப்பாக பார்த்துருக்கேன். இப்போ அவங்களோடய நான் கூட நிற்கிறேன்னும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான உழைப்பு நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வைரமுத்தையா எப்போவுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எல்லா பாடல்களும் கேட்டுட்டு ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ முருகதாஸ் சாரும் அந்த முதல் படம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கலன்னா நான் இந்த படம் நான் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. ஸோ அந்த எங்கேயும் எப்போதும் எனக்கு சான்ஸ் கொடுத்த திரு முருகதாஸ் சாருக்கும் சரவணனுக்கும் என்னோடய நன்றியை காலம் ஃபுல்லாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த படப்பாடல்களும் மேக்ஸிமம் நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் ஆதரவு தேவை எனக்கு. தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.
கமல் சார், வைரமுத்து சார், இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை டைரக்டர் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் இந்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான், அதனால் ஒருத்தராக கூப்பிட்டு நான் நன்றி சொல்ல விரும்பலை. ஃபர்ஸ்ட் கமல் சார்ன்னு நான் கூப்பிட்டதே இல்லை. சின்ன வயசில் அவங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன். அம்மா சொன்னாங்க, இப்போ வயசில் பெரியவங்க, அதனால் கமல் அங்கிள்னா அவங்கள நான் எப்போவுமே கூப்பிடுவேன். கமல் அங்கிள், அப்புறம் வைரமுத்து சார், முருகதாஸ் வந்து என் அண்ணா மாதிரி. அவர் மற்றும் நிறையா பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இன்றைக்கி நான் இங்கே நிற்க காரணம் என் தம்பி ஆதவ் கண்ணதாசன் மற்றும் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அது காரணம் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா மற்றும் எங்கள் அம்மாவால் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலமையிலே இருக்கோம். ஸோ எங்கள் அம்மா இது பண்ணலன்னா இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கவே முடியாது. உங்களோட வாழ்த்து கண்டிப்பாக வேணும், எப்போவுமே உங்களோட ஆதரவு என் தம்பிக்கு எப்போவுமே கிடைக்கணும். அதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சினிமா வந்து நான் சினிமான்னு சொல்லலை, இது எங்கள் குடும்பம். ஸோ எப்போவுமே நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட இருந்து என் தம்பிக்கு என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக செய்யணும். இந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. பிகாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், பாதி நாள் நான் இருந்ததில்லை. ஏசி துரை சார் மற்றும் மியூசிக் டைரக்டர் எப்போ பாட்டு கேட்டாலுமே போட்டு காமிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.